கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவாத்தின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம், அதில் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மகிமைக்கென்று காரியங்கள் செய்வதற்காக நீங்க அழைக்கப்படுகிறீங்க. நேற்றைய தினம் பார்த்தோம், ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், தேவ மகிமை உங்கள்கிட்ட வந்துவிட்டது அப்படின்னு. அப்போ வந்த மகிமையை வைத்து நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறோம். தேவ மகிமைக்கென்று நம்ம செயல்பட போகிறோம். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு நேரத்தில் நம்ம ஒரு முடிவெடுப்போம். இனி நான் செய்கிற காரியங்கள் அனைத்தும், இனி நான் பேசுகிற பேச்சு, என் கையின் கிரியைகள் அனைத்துமே தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க போகிறது. தேவனுடைய நாமத்திற்கு உண்மையாக நான் செய்வேன். தேவ நாமம் மட்டுமே என் மூலமாக மகிமைப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவெடுப்போம். எப்படி தேவ நாமம் மகிமைப்படும்? நமது மூலமாக தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். பாரு, என் பிள்ளைய பாரு, டாக்டர் இருக்கு, என் பிள்ளை பாரு 1ஆம் கிளாஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், கடைசி வரைக்கும் எங்கே போனாலும் டாப்பர் தான், எதுலேயுமே அவள் ஃபெயிலியர் கிடையாது அப்படின்னு எத்தனையோ பேரண்ட்ஸ் தன் பிள்ளைகளை பற்றி பெருமையாக சந்தோஷமாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே போல் பரலோக பிதா நம்மளை குறித்து சக தேவ தூதர்கள்ட்ட சொல்ல ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாரு, என் பிள்ளைய பாரு, என்ன அழகா இருக்கான் பாரு, என்ன அருமையா நான் சொன்னது எப்படி நடக்கிறான் பாரு, பாரு என்னோட மகிமை அவன் மூலமா நடந்து கொண்டிருக்கிறது பாரு அப்படின்னு தேவன் சொல்லுவதற்கு ஆவலாக இருக்கிறார். அப்ப தேவ மகிமையை பெற்றுக்கொண்ட நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம காரியங்கள் எப்படி இருக்கு? உலகத்தை திருப்திப்படுத்துவதாக இருக்கிறதாக, இல்லை தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறதா? நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக இன்றைய தேவன் நம்மளை அழைக்கிறார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, ஒரு வேடிக்கையான இதாக ஆரம்பிக்குது பாருங்க. ஆகையால் என்ன? எப்படி போனாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆகையால் இனி இல்லை, இன்னும் இப்போ இருந்து இது போனதெல்லாம் போனதாக இருக்கட்டும், புதிய காரியங்கள் ஆரம்பிக்க போகுது. அதான் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும்னா என்ன? குடிக்கிறதுனா உடனே வச்சாப்பா உட்காந்து குடிக்கிறதா? அது கிடையாது. புசித்தாலும் குடித்தாலும்னு என்னன்னா, சாப்பிட்ற இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம். நம்ம நீங்கள் வீட்டில் சாப்பிடுவது ஒரு மாதிரி இருக்கணும், வெளியே போய் சாப்பிடுவது எப்படி இருக்குது நீங்கள்? அப்போ வாயில் நாக்கில் கத்தியை வை, தொண்டையில் கத்தியை வைன்னு பைபிளில் படிக்கிறோம். போஜன பிரியனாக இருக்காதே அப்படின்றோம். அதுக்காக தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? நீங்கள் உங்கள் வயிறு முட்டை உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. ஆனால் போஜன பிரியனாக இருக்கும்போது தவறான ஒரு காரியம். போகிற இடமெல்லாம் எனக்கு இதுதான் வேணும் கேட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. புசித்தாலும் குடித்தாலும்ன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஆனால் நம்ம நிறைய பேர் நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம போகிற இடமெல்லாம் நான் தான் மெயினாக இருக்கணும், போகிற இடத்துலலாம் நான் தான் முதன்மையாக நடத்த உட்காரணும், போகிற இடமெல்லாம் என்னையே தான் அவங்க வாழ்த்து பேசணும், மற்ற மாதிரி இருக்கோமா? இல்லை தேவ நாம மகிமைக்கான காரியங்களில் நம்ம ஈடுபடுறோமா? மகிமையான காரியங்கள் ஈடுபடுறோம்னா எப்படி? சரிங்க, அவங்களுக்கெல்லாம் முடியட்டும், அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம், அவங்க வந்தவங்கள முதல் கவனிங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்மளாம் ஒன்றா இருக்கோம், அதெல்லாம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம விட்டு கொடுக்குறவளாக காணப்படுகிறோமா? புசிப்பதிலும் குடிப்பதிலும் மட்டும் வாழ்க்கை கிடையாது. அநேருக்கு விட்டு கொடுத்து வாழ்வது தான் நம்மளோட உண்மையான வாழ்க்கை. நம்ம விட்டு கொடுத்து வாழ்கிறோமா? இல்லை யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அவன் ரோட்டில் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருந்தால் போதும், அவனுக்கு வேணா ஒரு 10 ரூபா பிச்சை கொடுத்து போயிடுறேன், 10 ரூபா கொடுக்குறதுல கூட கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு போகிறோமா? அது தேவநாம மகிமைப்படாத அந்த இடத்துல. அதனால தான் இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, புசித்தாலும் குடித்தாலும். ஏன்னா இது இல்லாமல் மனுஷன் கிடையாது. குடிக்கிறதுனா உடனே ட்ரிங்க்ஸ் கிடையாது, தண்ணி குடிக்கிற பானம், தண்ணி குடிக்கிறது, திராட்சை ரசம் பானம் பண்ணுவது. அந்த காலத்தில் அது இருந்துச்சு, பானம் பண்ணாங்க. அந்த ஒரு குளிர் தேசம், அதனால் அது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அதில் அழகாக சொன்னார், புசித்தாலும் குடித்தாலும். அப்போ தேவநாம மகிமைப்படும் காரியங்கள் தான் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. நேற்று இதை நான் பார்த்ததோட ஒரு தொடர்ச்சியான காரியமாக தான் இது இருக்கிறது. அப்போ தேவநாமம் உங்கள் மேலே விளங்கிவிட்டது. அப்போ தேவநாம மகிமைக்கான காரியங்களை நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பது உங்களை படைத்த, உங்களை அழைத்த, உங்களை பேர் சொல்லி அழைத்த பிதாவின் சித்தம். அப்போ பிதாவின் சித்தத்தை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை இன்றைய தினம் நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் அழைக்கிறார். தேவ மகிமைக்கான காரியங்களில் ஈடுபடுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் எந்த காரியம் செய்தாலும், என்ன பேசினாலும், என்ன காரியங்களில் ஈடுபட்டாலும் தகப்பனே, உமது நாமத்துக்கு மகிமையான காரியங்களில் மட்டுமே ஈடுபடுவதற்காக
நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இன்றைய தினத்தில் நாங்கள் உறுதி எடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய தினத்தில் நாங்கள் என்ன செய்தாலும் உமது நாமத்துக்கு மகிமையான காரியங்களில் மட்டும் ஈடுபடுவோம் என்பதை உறுதிப்பட உங்களுக்கு சொல்கிறோம் ஆண்டவரே. அதிலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு பலன் தரணும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இன்றைய தினத்திலிருந்து உமது நாமத்துக்கு மகிமையான காரியங்களில் மட்டும் ஈடுபட உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களை தயார்படுத்தி கொண்டிருப்பதற்கான நன்றி ஆண்டவரே. அவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து அதன்படி நடக்க அவர்களுக்கு நீ போதித்தருளும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.